ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சௌசௌ வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபியை உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 சௌசௌ எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெல்லம் வந்து அப்படியே நம்ம கட்டியாக சேர்க்கும் போது அது சீக்கிரம் கரையாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது சீக்கிரம் கரைஞ்சிரும், நமக்கு வேலையுமே வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சௌசௌ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 சௌசௌ வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து குக்கரில் வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துருவோம். கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன டம்ளரில் ஊற்றிட்டு குக்கரில் வந்து சௌசௌ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு வச்சுக்கோங்க. ஸோ வெல்லமும் வந்து பார்த்திங்கன்னா துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சின்ன கட்டி வெல்லத்தில் வந்து ஒரு 4 கட்டி வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோவும் சேர்க்க போகிறதில்ல, அதில் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சௌசௌவில், அதாவது காயில் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஸோ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா காயும் சாப்பிடுவாங்க, ஸ்வீட்டுமே வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து சௌசௌ வந்து நல்லா வெந்துடுச்சு, அதை எடுத்துப்போம். வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் சூடானதுக்கப்புறம் அது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சௌசௌ வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி வந்து இருந்தது போல், அதனால தான் வந்து மேலே திரிச்சிருச்சு. அதனால் பார்த்து வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. சௌசௌ வந்து அந்த நெய்யில் வந்து நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் இருந்துச்சு. அந்த பாலையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம நல்லா வேக வச்சிட்டோம், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வெந்து வரணும். பாலில் வந்து நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து இனிப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நெய் பாலெலாம் சேர்த்துட்டேன். நல்லா வந்து பாலில் தான் வெந்து வரணும். இது கூட வந்து தேவையான அளவு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை, இல்லை வேணால் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ பாலோட நல்லா இந்த இனிப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த பாலெல்லாம் நல்லா இஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா அந்த காய் வந்து வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் விடுங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேர்த்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இஞ்சி வரணும், அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து வீடியோ பறிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணாதீங்க, அது வந்து ஹெல்த்து கிடையாது. அதனால் ஃபுட் கலர் இல்லாமல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம சேர்த்த பால் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி வந்துருச்சு. இது கூட நெய்யில் கொஞ்சமாக நான் முந்திரி திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் வேணாலும் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்வீட் சேர்த்துட்டேன், நீங்கள் வந்து ஸ்வீட் வந்து குறைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா கிளறி வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சௌசௌவில் தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. சூப்பரான ஒரு ஸ்வீட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து வீட்டில் ஏதாவது ஸ்வீட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் அப்போ தான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற மோட்டிவேட்டடாக இருக்கும். ப்ளீஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.